நாம யூஸ் பண்ற யூபிஐ பரிவர்த்தனைக்கு நாம வந்து கட்டணம் செலுத்தணும் அப்படின்றத பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் வந்து இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டாங்க. ஸோ இனிமேல் யூபிஐ வந்து நம்ம பயன்படுத்தும் போது ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் ஏற்றாற் போல கட்டணம் வந்து வசூலிக்கப்படும் அப்படின்ற விஷயமா வந்து சொல்லியிருந்தாங்க. லோக்கல் சர்க்கிள்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு நிறுவனத்துக்கிட்ட வந்து ஒரு ஆய்வறிக்கையை வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மத்திய அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஆய்வறிக்கையோட முடிவை தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். அதாவது மக்கள்கிட்ட இந்த ஆய்வறிக்கை நடத்த சொல்லியிருந்தாங்க. ஸோ மக்களோட கருத்து என்ன, மக்கள் வந்து யூபிஐ பரிவர்த்தனைக்கு காசு கட்டணும் அப்படின்னு அரசாங்கம் சொன்னதுக்கு மக்கள் என்ன சொன்னாங்கன்றது தான் இந்த பதிவுல அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ அந்த லோக்கல் சர்க்கிள்ஸ் வந்து என்ன அந்த நிறுவனம் வந்து சொன்ன அந்த கருத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் ஒவ்வொரு மரக்கன்றுகள் உங்கள் சார்பாக நடப்போம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்ப நம்ம நேரடியா போயிட்டு அந்த லோக்கல் சர்க்கிள்ஸ் நடத்தின ஆய்வறிக்கையில நம்ம நாட்டு மக்கள், அதாவது நம்ம இந்திய மக்கள் என்ன கருத்து கணிப்பு சொல்லிருக்காங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். ஆனா இப்போ அந்த டிஜிட்டல் இந்தியாவா நம்ம மாறினதுக்கு அப்புறம் இந்த யூபிஐ பரிவர்த்தனை வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருடைய கட்ட விரலே போதும் வேலையை முடிச்சிருது சொல்லலாம். ஸோ ஸ்மார்ட் போன் மூலியமா எல்லாருமே வந்து நம்ம யூபிஐ பரிவர்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். இதனால வந்து பாத்தீங்கன்னா அதிலும் குறிப்பா வேர்ல்டுல இருக்கிற எல்லா நாட்டை காட்டிலும் நம்மளுடைய இந்திய நாட்டில் யூபிஐ பரிவர்த்தனைன்றது ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 75% அளவுக்கு யூபிஐ பரிவர்த்தனை வந்து நடக்குது அப்படின்ற விஷயமா பார்க்கப்பட்டது. ரொம்ப ஈஸியாகவும் இதுக்காக வந்து எதுவும் பெருசா நம்ம செலவு பண்ணாததுனால நல்லா டெவலப் ஆயிடுச்சு. ஓகே. ஆனா இப்போ நம்ம மத்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்க சமீபத்துல யூபிஐ பரிவர்த்தனை செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்கும், அதாவது அந்த பரிவர்த்தனையை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட அளவு பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வரி செலுத்துற மாதிரி இருக்கும், அதுக்கு பிடித்தம் பிடிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது சொன்னதும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம மக்கள்கிட்ட கொஞ்சம் குளறுபடி இருந்துச்சு. ஆனா இதுக்காக மத்திய அரசாங்கம் என்ன செய்யறாங்க கேட்டீங்கன்னா லோக்கல் சர்க்கிள்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு நிறுவனம் இருக்காங்க. ஸோ அதாவது லோக்கல்ல இருக்கிற அந்த சர்க்கிள் அப்படின்ற அந்த நிறுவனத்தோட பேரு. ஸோ அவங்க கிட்ட வந்து ஒரு ஆய்வை வந்து நடத்தணும் மக்கள் கிட்ட, இந்திய நாட்டு மக்கள் கிட்ட, அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலும் இந்த ஆய்வை நடத்தணும். ஸோ மக்களுடைய கருத்து என்னவா இருக்கு அப்படின்றத பார்க்கலான்ட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இந்த பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க. ஸோ இதன் மூலியமா நம்ம இந்தியா ஃபுல்லாவே குறிப்பிடும் வகையில, அதாவது ரொம்ப லோல இருப்பாங்களா, ஸோ அங்க இருந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிற வரைக்கும் ரொம்ப கம்மியா பரிவர்த்தனை 10-20ல இருந்து லட்சங்களில பரிவர்த்தனை பண்றவங்க வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க அந்த ஆய்வறிக்கை நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 15,598 பேர்கிட்ட வந்து இவங்க பேசியிருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து நீங்க வந்து இந்த பரிவர்த்தனை பண்றதுக்காக அரசாங்கம் உங்ககிட்ட இருந்து அதுக்கான காசை வந்து வாங்கினா நீங்க ஒத்துப்பீங்களா, நீங்க ஏத்துக்குவீங்களா, உங்களுக்கு ஓகேவா, நீங்க என்ன பதில் சொல்லியிருப்பீங்க, நான் என்ன பதில் சொல்லியிருப்பேன். ஸோ கண்டிப்பா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம சகோதரர்கள் என்ன பதில் சொல்லியிருப்பாங்க, சகோதரிகள் என்ன பதில் சொல்லியிருப்பாங்க நமக்கு தெளிவாக தெரியுது. இதுல 75% வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா ரொம்ப எளிமையா சொல்லியிருக்காங்க. நாங்க இது மாதிரி சேவை கட்டணம், அந்த கட்டணம், இந்த கட்டணம் வசூல் பண்ணாங்கன்னா மத்திய அரசாங்கம் இதை செஞ்சா நாங்க அதுல இருந்து முழுவதுமா விலகி வெளியே வந்துருவோம். எங்களுக்கு அந்த யூபிஐ பரிவர்த்தனையே தேவையில்லை. நாங்க பண்ற இந்த சின்ன சின்ன சிறு தொழில் வியாபாரம் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்றவங்களுக்கு எங்களுக்கு கிடைக்கிறதே அதுல காசு கம்மி தான். அந்த காசையே நாங்க அவங்களுக்கு சேவை கட்டணமா கட்டிட்டா எங்களுக்கு என்ன காசு கிடைக்கும் அப்படின்ற விஷயம் சும்மா உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு இளநீர் கடை, ஒரு இளநீர் 20 ரூபாய் 30 ரூபான்னு விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இளநீரை வாங்கிட்டு வர்றது, அதுல வந்து அதோட வண்டி சத்தம், இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா குறிப்பா ஒரு இளநீரை விற்றா அந்த ஒரு நபருக்கு ஒரு 5 ரூபாயில இருந்து ஒரு 7 ரூபாய் வரைக்கும் லாபம் கிடைக்கலாம், அவ்வளவுதான். ஆனா அந்த அந்த காசுக்கு இவங்க ஒரு 2 ரூபாய் வந்து சேவை கட்டணமா கேட்டாங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த சேவை கட்டணம் 2 ரூபாய் போச்சுன்னா அவனுக்கு என்ன கிடைக்கும், ஒண்ணுமே கிடைக்காது. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மள சிறு குறு எல்லாருமே 175 பேர் வந்து ஒரே வார்த்தை சொல்லியிருக்காங்க, கண்டிப்பா நாங்க வந்து யூபிஐயை பயன்படுத்த மாட்டோம், அந்த பரிவர்த்தனை எங்களுக்கு வேண்டாம், நான் தூக்கி போடுறோம், கையில காசு வாங்கிட்டு பொருளை கொடுப்போம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இன்னும் நம்ம சராசரியா நம்ம எல்லாரும் நம்ம போன்ல கூட ரீசார்ஜ் பண்றோம், இது மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ எல்லாத்துக்குமே டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 4 பேர்ல 3 பேர் யூபிஐ பரிவர்த்தனை எங்களுக்கு தேவையில்லை, வேணாம், நாங்க காசு கொடுத்து எல்லாம் பண்ணிக்கிறோம், இது எப்போ இது வரைக்கும் ஃப்ரீயா இருக்கோ அது வரைக்கும் தான் நாங்க அதை பயன்படுத்துவோம், காசுன்னு வந்துட்டா சேவை கட்டணம் வேற கட்டணம் அது மாதிரி கட்டணம் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாச்சும் ஸ்கீமை கொண்டு வந்தா கண்டிப்பா நாங்க யூபிஐ பயன்படுத்த மாட்டோம்ன்ற ஒரு பேர் அதிர்ச்சியை வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்துக்கு தெரிவிச்சிருக்காங்க அந்த லோக்கல் சர்க்கிள்ஸ் நிறுவனம். ஸோ இதுக்காக பாத்தீங்கன்னா லோக்கல் சர்க்கிள்ஸ் நிறுவனம் பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய 308 மாவட்டத்துல உள்ள யூபிஐ பயனர்கள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 42,000 பேர் டோட்டலா இந்தியா ஃபுல்லா
வந்து அவங்க வந்து இந்த அவங்க கிட்ட பதில்களை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அதுல 63% மக்கள் வந்து பாத்தீங்கன்னா தேவையே இல்லை, தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு ரொம்ப எளிமையா சொல்லிட்டாங்க. வேணாம், எங்களுக்கு யூபிஐ பரிவர்த்தனையே வேண்டாம். அது வந்ததுல எங்கிட்ட காசே இருக்க மாட்டேது. யார் வந்து சின்னதா எங்களுக்கு கிடைக்கிற சில்லற காசு கூட பாத்தீங்கன்னா அவங்க அக்கௌண்ட்ல போறேன்னு போட்டு போயிடுறாங்க. காசு இருக்கிறவங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கு, பரிவர்த்தனை பண்றாங்க. எங்க கிட்ட காசு இல்ல, அந்த காசை வச்சுதான் நாங்க போனோம். இதுக்காக நாங்க பேங்க்குக்கு போயிட்டு லோன் போட்டு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதான் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இதுலயும் வந்து சேவை கட்டணம் அப்படின்னு அவங்க எடுக்கிற மாதிரி தான் எங்களுக்கு அது தேவையே இல்லை அப்படின்னு ரொம்ப எளிமையா நம்ம நாட்டு இந்திய நாட்டு மக்கள் வந்து சொல்லிட்டாங்க. இதுல முக்கியமான விஷயமா பாத்தீங்கன்னா 63% பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து இதுக்கு எங்களுக்கு தேவையில்ல சொல்லிருக்காங்க. 37% பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கும் யூபிஐ தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஆண்கள் பெண்கள் அந்த விகிதாச்சார இதுல பாக்குறோம். சோ இந்த ஆய்வறிக்கை வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட அவங்க சிறு வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க. சோ இந்திய மக்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது சேவை கட்டணம் அப்படின்னு ஒரு விஷயத்த பார்த்தோம்னா கண்டிப்பா இந்த டிஜிட்டல் பரிவர்த்தனை எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோ இந்தியாவில அந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிரும்ன்றது தெளிவா இருக்கு. சோ டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலயமா சமீபத்துல, அதாவது நம்ம சமீப ஆண்டுகள்ல எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு வருமானம் வந்திருக்கு, எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பணம் பரிவர்த்தனை நடந்திருக்குன்ற விஷயத்த நம்ம பார்க்கலாம். சோ இந்த தகவல் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தகவல் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதாவது NPCI. சோ இவங்க என்ன சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா 2023 2024 நிதியாண்டுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 44% வந்து பாத்தீங்கன்னா இந்த யூபிஐ பரிவர்த்தனை வந்து அதிகரிச்சிட்டு இருக்கு இந்தியாவில அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க. 2022 முதல் 2023 நிதியாண்டில் 84 பில்லியனாக இருந்த பரிவர்த்தனை 100 பில்லியனை தாண்டி 131 பில்லியனா உயர்ந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 84 131 கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேல வந்து பில்லியன் வந்து பாத்தீங்கன்னா அளவு பரிவர்த்தனை அதிகமாயிருக்கு நம்ம இந்தியாவில இந்த 2003 2024 மட்டுமே. சோ இதோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா ரூபாய் 139.1 ட்ரில்லியனுடன் ஒப்பிடும் போது 199.89 ட்ரில்லியனா வந்து உயர்ந்திருக்குன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நடப்பு நிதியாண்டுல மட்டும் இந்த யூபிஐ பரிவர்த்தனை 36% அதிகரித்து ரூபாய் 66 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது அப்படின்றத இந்த அறிக்கை வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. சோ இவங்க சொன்னது மூலியமா பார்க்கும்போது யூபிஐ பரிவர்த்தனை நம்ம இந்தியாவில அசுர வேகத்துல இருக்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. எல்லாருக்கிட்டுமே கையில ஸ்மார்ட் போன் இருக்கு. ஸோ உடனே ஈஸியா எங்க பார்த்தாலும் உடனே வந்து ஸ்கேன் பண்றாங்க, காசை பரிவர்த்தனை பண்ணிட்டு வந்துட்டே இருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியா இருக்குன்ற விஷயம் பார்க்கப்படுது, சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது, மக்கள் வரவேற்கத்தக்க விஷயமா தான் பார்க்கப்படுது. ஆனா இதுக்கு சேவை கட்டணம் அப்படின்னு ஒண்ணு அரசாங்கம் விதிச்சாங்கன்னா கண்டிப்பா இதுல ஒரு பெரிய மாற்றமும் பெரிய வந்து சதவிகிதத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாற்றம் குறையவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற விஷயமா அந்த ஆய்வறிக்கை தெளிவுபடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த பதிவை பார்க்கும்போது உங்களுக்குள்ளும் கண்டிப்பா இது மாதிரி யூபிஐ பரிவர்த்தனைக்கு ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் பாத்தீங்கன்னா சேவை கட்டணம் வசூல் பண்ணா உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற கருத்தை உங்க கமெண்ட் செக்ஷன்ல கீழே சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே போல இந்த பதிவு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இது மாதிரி சிஸ்டம் எல்லாம் வந்திருக்கு, எந்த அளவுக்கு மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்கன்ற விஷயத்த அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அதே போல ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் பாருங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்படும் அப்படின்ற விஷயம் தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் இது போன்ற நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.